என்னம்மா போங்காட்ட ஆடுறீங்களா? தோத்துறோன்னு பயப்படுறீங்க போல. சரி பரவாயில்ல விடுங்க. பயமா? நான் எதுக்கு பயப்பட போறேன்? நான் கஷ்டப்பட்டு அரைப்பனா, இவர் வந்து நோகாம எடுத்துட்டு வந்து வைப்பாராம். உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டிக்கு நீயே ஒரு நாள் அரைச்சு வச்சு விடுறா. பாத்துருவோம். ஏ சக்தி, இத போட்டோ எடுத்து வச்சுக்க. யாரு வச்சது ரொம்ப செவக்குதுன்னு பாப்போம். சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கைய நீட்டு. எதுக்கு? ஏய், உனக்கு வச்சு விடுறேன். இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம். யாரு வைப்பா? டேய், வாசத்துலயும் நேரத்துலயும் என்னடா ஆம்பளை பொம்பளை? கை நீட்டு. அம்மா போமா, நீ வேற ஆள விடு. உட்காருடா. எங்க போற? எவனாச்சும் மருதாணி வச்சு விட ஆள் இல்லாதவன் தான் மருதாணி எல்லாம் பொம்பளைங்க தான் வச்சுக்கணும்னு காதடிச்சு விட்டுருப்பான். கைய நீட்டு. இல்லம்மா, அப்பா சொல்லுங்கப்பா. வெச்சிக்கடா. கிட்ட எங்க அம்மா ஆசையா வச்சு விட்டாங்கன்னு சொல்டா, குறைஞ்சா போயிடுவேன். கை நீட்டு. அம்மா இதெல்லாம் வேண்டாமா. விட்றாங்க. அப்பா சொல்லுங்கப்பா. வெச்சிக்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வேமா. ரெண்டு கையில வே. ஹாய் மருதாணி. அம்மா எனக்கு. நான் ஒரு ரூம்க்கு உன்னை தேடி வந்தேன். நீ இல்ல. எங்க போயிருந்த? அம்மா மாடியில இருந்து போன் பேசிட்டு இருந்தேன். சரி வா, உட்காரு, வச்சு விடுறேன். உட்கார். அம்மா என்ன பண்ண போறீங்க? இருடா, நடுவுல மட்டும் வச்சு விடுறேன். வெச்சதே போதுமா, நீங்க வேற. டேய். ஏய், போய் உடனே கழுவிடாத. சரி சரி. போமா. சரண்யா, வா வச்சு விடுறேன். தாய் பாசத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது ஒரு குத்தமா? எனக்கு எதுக்கு மருதாணி போட்டு விட்டீங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போகணும்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஓ, என்ன அப்படி ஒரு சிரிப்பு? அது யார? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ரொமான்ஸ்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா. அந்த ஆள காணோம், அதான் தேடிக்கிட்டு. ஏய் இங்க பாரு, இப்ப கூட ரொமான்ஸ் பண்ண முடியும். ஓஹோ, என்ன உன் புடவை கொஞ்சம் செவப்பாயிடும், பரவாயில்லையா? ஏய் ஏய் இரு. போ போ, மாட்டாமலையா போயிடுவேன். இரு. எங்க இவ்வளவு ஆளை காணுமே? ரங்கநாயகி, ரங்கநாயகி. அப்பா, அம்மா வெளியே போயிருக்காங்கப்பா. வெளியில போனாளா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. தனியா போனாளா இல்ல சக்தியும் கூட்டிட்டு போயிருக்காளா? தெரியல. நான் எங்கேயும் போகல மாமா, இங்கதான் இருக்கேன். நீ இங்க இருக்கேன்னா அப்போ ரங்கநாயகி எங்க போனா? அதெல்லாம் தெரியல. நான் மாடியில நின்னுட்டு இருந்தேன். கார் வெளியே போறத பார்த்தேன். வருவாங்கப்பா. இப்ப எதுக்கு நீங்க பதறீங்க? சின்ன பிள்ளையா அவங்க? டேய் சும்மா இருடா. வயசானாலே புருஷனுக்கு பொண்டாட்டி சின்ன பிள்ளை தான்டா. உங்க அம்மாவை பாத்தியா? யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்கா. ஏன்பா இவ்ளோ குழப்பம்? வேணா கால் பண்ணி பாருங்க. போனு இருங்க மாமா. வெற்றி, போனை கொடு. ஏய், அம்மாவே வந்துட்டாங்க. ரங்கநாயகி எங்க போன? யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டியே. நான் எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? நான் கிளம்புறப்ப யாருமே என் கண்ணுல படல. சரி, நல்லதான். சொல்லாம பண்றதுன்னு சர்ப்ரைஸ். வந்து சொல்லிக்கலாம்னு போனேன். என்ன சஸ்பென்ஸ்? சரி, எங்கதாம்மா போனீங்க? அது சக்திக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனேன். சக்திக்காகவா? அம்மா வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. சரண்யா அண்ணா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாவது மூணாவது புள்ள தான். போ. சக்தி, இந்தாமா பிரிச்சு பாரு. கொடுங்க கொடுங்க. நீயா சக்தி? அவ பிரிக்கட்டும்டா. இந்தாமா பிரிச்சு பாரு. ஏ சக்தி,
அப்படி என்னதான் இருக்கு அதுல? இங்கேயும் கொஞ்சம் காமிங்க. அட டேய், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஹே, அடா. நீங்க பாருங்க, தேன் மிட்டாய். இது பாத்தீங்களா, கமரக்கட்டு, கல்ல உருண்டை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அப்படியே எனக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அத்தை. தேங்க்யூ ஸோ மச். பெட்டி, இத பாரு. இந்த கமரக்கட்டு இருக்குல்ல, எங்க ஸ்கூல் பக்கம் ஒரு தாத்தா சைக்கிள்லயே கடை வச்சிருப்பாரு. அவர்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போ ஸ்கூலுக்கு வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா. நான் ஸ்கூல் விட்டு போறப்போ வாங்கிட்டு வந்து மறைச்சு வச்சு சாப்பிடுவேன். ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை தேடி போய் அவர் வீட்டுக்கே போய் நாங்க வாங்கி சாப்பிடுவோம். உனக்கு தெரியுமா, இந்த லாலிபாப் இருக்குல்ல, இது எப்பவுமே ஜியோமெட்ரி பாக்ஸ்ல வச்சிருப்பேன். காலி ஆக ஆக ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனா, ஒரு நாள் மிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுக்காக மிஸ் உங்க அம்மாவை கூட்டிட்டு வராம கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த ஞாபகம் தான் வருது. ஆமா அத்தை, நான் சின்ன வயசுல இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னாங்க சக்தி. ஸ்கூல்ல கூப்பிட்டு விட்டாங்கன்னு சொன்னல, அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. போச்சா, எங்க அம்மா மானத்தை வாங்கிட்டாங்களா? ஆமா, இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? உனக்கு சின்ன வயசுல என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் கேட்டு செஞ்சு தரலான்னு பார்த்தேன். சின்ன வயசுல இல்ல, அவளுக்கு இப்பவும் இதெல்லாம் பிடிக்கும்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. சரின்னு இத பத்தி கொஞ்சம் அப்படியே விசாரிச்சு பார்த்தேன். அப்புறம் இந்த அமனியாபுரம், சுப்பிரமணியபுரம், நாமக்கல், புதுக்கோட்டை, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, எது எங்கெங்க கிடைக்குதோ அங்கே நேர்ல போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடு. ஏய் நிறுத்து, சாப்பிடாத இரு. என்னடா? இல்லம்மா, நீங்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க, நீங்களே ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். டேய், ஆமாடா, இதுவும் நல்ல ஐடியாடா. எனக்கு டேய், தானே? டேய், டேய், குடு குடு குடுடா. அப்புறம் யாருக்கு அத்தை? மாமாவுக்கா? அம்மா, என்னம்மா வேலண்டைன்ஸ் டேக்கு அப்பாக்கு கிஃப்டா? ஆமாடி, இந்த வயசுல எங்களுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இதுல என்ன இருக்கு?
அதெல்லாம் எப்பவும் கொண்டாடலாமா? சரி, இது என்ன gift? நீங்களாச்சும் சொல்லுங்களேன். ஒரே சஸ்பென்ஸ் தாங்க முடியலப்பா. இப்ப பிரிக்க மாட்டேன், சாமி முன்னாடி வைக்க போறேன். காலையில நானே பிரிச்சு சக்தி கிட்ட கொடுப்பேன். ஓ, அப்ப இதுவும் சக்திக்கு தானா? ஓ, ம். ஏதோ நகைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க, காலைல பாத்துக்கலாம், சரியா? அப்பா, என்னவா இருக்கும்பா? அதான் சஸ்பெண்ட் சொல்லிட்டு போயிட்டாள, எனக்கு எப்படி தெரியும்? பாடி ரங்கநாயகி இல்லை, வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. அது என்ன கிஃப்ட்னு போய் பார்த்துருவோம். வெற்றி வர மாதிரி இருக்கு. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. அம்மா, டேய், நான் தான்டா, ஏன்டா பயப்படுற? அம்மா இல்லம்மா, நான் சும்மா தண்ணி குடிக்கலாம் தாம்மா வந்தேன். நான் உன்னை எங்க வந்தேன்னு கேட்கவே இல்லையா ஃபர்ஸ்ட்? அது நீங்க ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சுமா. போ. ஆமா, சக்தி எங்க? அவன் மட்டும் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா ரகசியமும் இப்படிதான் இருக்கும் போலயே. எந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பாதி மீசையோட சுத்திட்டு இருக்காரு? என்னது இது? அது
சக்தி ஐஏஎஸ். சக்தி, இந்தாம்மா சரண்யா. அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் கலெக்டர் ஆயிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா நல்லா சக்தி. இருமா, நல்லா இருமா. சக்தி வாழ்த்துக்கள் சக்தி. தேங்க்ஸ் அண்ணி. கலெக்டர் மேடம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்னது சாரா? என்ன கலெக்டர் ஆயிட்டோன்னு திமிரா? மேடம்னு கூப்பிட்டா சாருன்னு தான் கூப்பிடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஐஏஎஸ் முடிச்சிருக்கேன். ஒக்கையோட முடிச்சிட்டீங்க. வேற ஒண்ணு வச்சிருக்கேன். குடுடா, வாசப்படுறா பாரு. என்ன? சக்தி ஐஏஎஸ் அதுக்குள்ளயா? ஏன் இது எப்படி எல்லாம்? பின்ன சும்மாவா சக்தி? இது வரைக்கும் ஊர்ல எல்லாரும் நம்ம வீட்டை எல்லாரும் கந்துவட்டிக்காரி வீடு கந்துவட்டிக்காரி வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரே நாள்ல கலெக்டர்மா வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வீட்டோட அடையாளத்தை மாத்துறதுன்னும் அவ்வளோ ஈஸி இல்ல சக்தி. அதத்தானே நீ பண்ணிருக்க. அம்மா, ஐயா தான் நைட்டோட நைட்டா கஷ்டப்பட்டு அந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணதுன்னு சொல்லுங்கம்மா. சும்மா இருடா. பாவம் புள்ள கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக படிச்சு பேர் வாங்கி கொடுத்திருக்கு. நீ 200 ரூபாய் போர்ட அடிச்சு கொடுத்துட்டு இதுல பெருமை வேற. ஆமா, என் புள்ள வெளியில வந்ததுல இருந்து இப்ப இந்த வீட்டுல நீ கலெக்டர் ஆனது வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சக்தி. வா போலாம். நீதா சக்தி, நீதா சக்தி, நீதா சக்தி. ஏய், என்னாச்சுடா? நான் தான் சக்தி. ஆ? நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றியா? இங்க பாரு, நான் தான் சக்தி. இப்போ என்ன அதுக்கு? வேற யாராவது உள்ள வந்து நான் தான் சக்தின்னு சொன்னாங்களா என்ன? என்னடா காலையிலே உனக்கு ரொமான்ஸ் மூடு வந்துருச்சா என்ன? ரொம்ப கேவலமா இருக்கு இந்த டிராமா. ஏய், என்ன எப்ப பாரு ரொமான்ஸ் பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சக்தி நீ என்ன பத்தி இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டு இருக்கியா நீ? உனக்கு ரொமான்ஸ் பிடிக்காதுல்ல? கரெக்ட், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க சக்தி. அப்போ இப்படி எல்லாம் பண்றதுக்கு பேரு ரொமான்ஸ் இல்ல.
எக்ஸசைஸ். உனக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பவர் பேங்கா? பின்ன சக்தினா என்ன அர்த்தம்? பவர், எனர்ஜி தானே அர்த்தம். என்னோட பவர் பேங்க் மட்டுமா நீ? பவர் ஸ்டேரிங்கே நீதான் சக்தி. எப்பெல்லாம் எனக்கு பவர் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கட்டி பிடிச்சு ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டி சாமி கொடுத்த வரோண்டி.